அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்சியோட லோகோல பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு குறுந்தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் இருப்பாரு. அவர் தான் கேஎஃப்சியோட ஃபவுண்டர் கலோனல் சாண்டர்ஸ். அவரு தன்னோட 13 வயசுல இருந்து உழைச்சாரு. ஆனா 65 வயசுல தான் அவரோட பிசினஸ் சக்சஸ் ஆச்சு. ஸோ சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்றதுக்கு இவரோட வாழ்க்கை ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட கலோனல் சாண்டர்ஸோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். கலோனல் சாண்டர்ஸ் 1890 யுஎஸ்ஏல இண்டியானா ஸ்டேட்ல இருக்கிற ஹென்ரிவில் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவரோட உண்மையான பேரு ஹார்லாண்ட் டேவிட் சாண்டர்ஸ். அவரு பிற்காலத்துல கலோனல் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினாரு. ஸோ அதனால தான் அவரோட பேரை கலோனல் சாண்டர்ஸ்னு மாத்திக்கிட்டாரு. சாண்டர்ஸோட அப்பா ஒரு ஃபார்ம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா சாண்டர்ஸ்க்கு 5 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாரு. சாண்டர்ஸ்க்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருந்தாங்க. சாண்டர்ஸோட அம்மா பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைய சாண்டர்ஸோட கட்டுப்பாடுல விட்டுட்டு அவங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ பகல் நேரத்தில் சாண்டர்ஸ் தான் தம்பி தங்கையை பார்த்துப்பாரு. தம்பி தங்கைகளுக்கு சாப்பாடு கூட அவர் தான் சமைச்சு போடுவார். சின்ன வயசுலேயே சமைக்க ஆரம்பிச்சதுனால ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சாண்டர்ஸ் சமையல் கலையில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா சாண்டர்ஸ் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாண்டர்ஸ் ரொம்ப கோபக்காரரு. யாரு கூடயுமே ஒத்து போகவே மாட்டாரு. எல்லாரு கூடயும் சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் சாண்டர்ஸ்க்கு 12 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வேற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஸ்டெப் ஃபாதருக்கும் சாண்டர்ஸ்க்கும் சுத்தமா ஒத்து போகவே இல்லை. வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தது. ஸோ அதனால 13 வயசு இருக்கும்போது சாண்டர்ஸ் வெறும் 7th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாரு. அப்பவே வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய இடங்களுக்கு வேலைக்கு போனாரு. ஆனா அவரோட முன்கோபம் காரணமா அவரால் எந்த ஒரு வேலையிலையுமே நிலைச்சு நிற்க முடியல. ஒரே மனுஷனால எப்படி இத்தனை வேலைகளை கத்துக்கிட்டு அடுத்தடுத்து மாறி மாறி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா அவர் என்னென்ன வேலை செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குதிரை வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறமா விவசாய நிலத்துல போயிட்டு கூலி வேலை பார்த்துருக்காரு. அதுக்கடுத்தது ஸ்ட்ரீட் காருன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அமெரிக்காவில் பஸ் மாதிரி போல அதில் கண்டக்டராக வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா யூஎஸ் ஆர்மியில் போயிட்டு ட்ரக் டிரைவராக வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கடுத்தது அலபாமான்ற ஸ்டேட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு பட்டறை, அதில் ஹெல்ப்பராக வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த வேலையில் ஏதோ பிரச்சனை வருது. ஸோ அதனால் அந்த வேலையை விட்டுட்டு யூஎஸோட சதர்ன் ரயில்வேஸில் ட்ரெயினுக்கு இன்ஜின் கிளீன் பண்ணுற வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. அந்த வேலையில் 3 வருஷம் தொடர்ந்து இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஃபயர்மேன் ஆக்குறாங்க. ஃபயர்மேன்னா என்னென்னா ட்ரெயினுக்கு கரி அள்ளி போடுற வேலை. ஆனால் அதுக்கப்புறமா அவரோட உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு லாங் லீவ் எடுக்கிறாரு. அப்போது சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து அவரை வேலையை விட்டு நீக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூஎஸோட வெஸ்டர்ன் ரயில்வேஸில் போயிட்டு அதே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. இந்த காலகட்டத்தில் சாண்டர்ஸோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 19. அப்போது அவர் ஜோசஃபைன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்கள காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாரு. அந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சில பிரச்சனை வருது. ஸோ அதனால இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வெஸ்டர்ன் ரயில்வேஸ்ல இருந்தும் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா யூஎஸோட சென்ட்ரல் ரயில்வேஸில் போயிட்டு அதே வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் சாண்டர்ஸ் அவர்களுக்கு லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ அதனால் பார்ட் டைமாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி லாவும் படித்தார். அதுக்கப்புறமா வழக்கம் போல் அவரோட கூட ஒர்க் பண்ணுற ஒரு தொழிலாளி கூட சண்டை வருது. ஸோ அதனால் இந்த சென்ட்ரல் ரயில்வேஸில் இருந்தும் வேலையை விட்டு தூக்குறாங்க. அதுக்கப்புறமா வறுமை அதிகமானதுனால அவரோட மனைவியையும் குழந்தைகளையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவர் அர்கான்சாஸ்ன்ற ஸ்டேட்ல இருக்கிற லிட்டில் ராக் அப்படிங்கிற ஊருக்கு போனாரு. அங்கே போய் லாயரா அவரோட பணியை ஆரம்பிச்சாரு. ஒரு 3 வருஷத்துக்கு லாயரா இருந்தாரு. அதுக்கப்புறமா கோர்ட்லயே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த கிளைண்ட்ஸ் கிட்ட கூட சண்டை போட்டாரு. இந்த மாதிரி காரணங்கள்னால அவரோட பேரு கெட்டு போச்சு. அவருக்கு கிளைண்ட்ஸ் வர்றது சுத்தமாக நின்று போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பியும் அவரோட சொந்த ஊரான இந்தியானால இருக்கிற ஹென்ரிவில்லுக்கே போனார். அங்கே இருக்கிற ரயில்வேஸில் லேபராக ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த வேலையும் செட் ஆகலை. அதுக்கப்புறமா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போயிட்டு ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணார்.
ஒரு சில மாசங்கள் தான் அந்த வேலையிலும் இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில போயிட்டு ஏஜென்ட்டா ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் சாண்டர்ஸ்க்கு ஒரு 30 வயசு இருக்கும்போது அவருக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுலலாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ அதனால அவர் சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. அந்த நேரத்துல இந்தியானால ஒஹியோன்னு ஒரு நதி இருந்தது. அந்த நதியை கடக்கிறதுக்கு சரியான பிரிட்ஜோ இல்ல படகு வசதியோ கிடையாது. ஸோ அதனால மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ சாண்டர்ஸ் என்ன பண்ணாருன்னா, இன்வெஸ்டர்ஸ் சில பேரை சேர்த்துக்கிட்டு அந்த ஒஹியோ நதியை கடக்கிற மாதிரி ஒரு படகு போக்குவரத்து கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. அதனால சாண்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் கழிஞ்சுது. இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் மற்ற பிஸ்னஸ்மேன் மத்தியிலையும் சாண்டர்ஸ்க்கு நல்ல பேர் வந்தது. ஸோ அதோட விளைவா கொலம்பஸ்ன்ற ஊர்ல இருந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு சாண்டர்ஸை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா ஒரு சில மாசத்திலேயே அந்த பதவி எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு சாண்டர்ஸ் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போட் கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் கூடயும் சில பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதனால சாண்டர்ஸ் அவரோட ஷேரை மட்டும் வாங்கிட்டு அந்த கம்பெனில இருந்து வெளியேறிட்டாரு. அடுத்தது அந்த காசை எல்லாம் வச்சு அசிட்டிலின் விளக்கு தயாரிக்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அசிட்டிலின் விளக்குனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல மண்ணெண்ணெய் விளக்கு இருந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி கால்சியம் கார்பைடு அப்படிங்கிற ஒரு பொருளை ஃபியூவலா வச்சு எரியக்கூடிய விளக்கு தான் அசிட்டிலின் விளக்கு. ஆனா அதே நேரத்துல எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸை வந்து மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸை தான் விரும்பினாங்க, அசிட்டிலின் விளக்கை யாருமே விரும்பல. ஸோ இந்த காரணங்கள்னால அந்த பிஸ்னஸ் ஒரு பெரிய ஃபெயிலர் ஆயிருச்சு. அது வரைக்கும் சாண்டர்ஸ் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணமும் கரைஞ்சிருச்சு. அதனால பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கே போய் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு. கென்டக்கின்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு மிஷலின் டயர் கம்பெனியில சேல்ஸ்மேனா ஜாயின் பண்ணாரு. ஆனா இவர் வேலைக்கு போய் ஒரு சில மாசத்திலேயே அந்த ஃபேக்டரியவே மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா கென்டக்கியில ஸ்டாண்டர்ட் ஆயில் ஃபார் கென்டக்கி அப்படின்னு ஒரு ஆயில் கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியோட பெட்ரோல் பங்க்ல சாண்டர்ஸ் வேலைக்கு சேர்ந்தாரு. இந்த பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு தொடர்ந்து வேலை செஞ்சாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த மொத்த பெட்ரோல் பங்கையும் அவரே வந்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறமா அமெரிக்கால ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால வழக்கம் போல அந்த பெட்ரோல் பங்கையே மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 1930ல் சாண்டர்ஸ் அவர்களுக்கு 40 வயசு இருக்கும்போது ஷெல் ஆயில் கம்பெனில இருந்து அவங்க நடத்துற ஒரு பெட்ரோல் பங்கை நிர்வகிக்கணும்னு சொல்லி சாண்டர்ஸ்க்கு அழைப்பு விடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெட்ரோல் பங்குக்கு வாடகை கூட கொடுக்க தேவையில்லை, பெட்ரோல் வித்துட்டு அதுல இருந்து எங்களுக்கு சின்ன கமிஷனை மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. சாண்டர்ஸ்க்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால ஒத்துக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்கை நடத்த ஆரம்பிச்சாரு. அப்போ பெட்ரோல் பங்க்ல ஒரு ஓரமா சிக்கன், பீஃப், அப்புறம் பன்னிக்கறி இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸை குக் பண்ணி சேல் பண்ணாரு. நம்ம சாண்டர்ஸ் ஏற்கனவே குக்கிங்ல எக்ஸ்பர்ட்ன்றதுனால அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது. அதனால மக்கள் விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்குக்கு எதிரில் 6 டேபிள் போடுற மாதிரி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சாங்க. அங்க நிறைய டிஷ்ஷஸ் சர்வ் பண்ணாங்க. ஆனா மக்கள் குறிப்பா ஃப்ரைடு சிக்கனை விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே ஒரு சில வருஷங்கள் கழிஞ்சது. அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நிறைய மக்கள் தேடி வந்து ஃப்ரைடு சிக்கனை வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த நேரத்துல அமெரிக்கால டங்கன் ஹைன்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபுட் ரிவ்யூ போடுற யூடியூபர்ஸ் மாதிரி அந்த காலத்துல அமெரிக்கால இருக்கிற ஒரு ஹோட்டலா போயிட்டு அங்க இருக்கிற ஃபுட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு அவரோட புக்ல ரிவ்யூ போடுறவரு. அவரு சாண்டர்ஸோட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூவா போட்டாரு. அதுக்கப்புறம் கென்டக்கி அரசாங்கம் சாண்டர்ஸ் அவர்களுக்கு கௌரவ கலோனல் பட்டத்தை கொடுத்தாங்க. கலோனல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, மிலிட்டரியில இருக்கிற ஒரு சீஃப் ஆபீசரை தான் கலோனல்னு சொல்லுவாங்க. எப்படி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறாங்களோ அதே மாதிரி கென்டக்கி அரசாங்கம் கௌரவ கலோனல் பட்டம் கொடுப்பாங்க. ஹோட்டல் துறையில நல்ல வரவேற்பு பெற்று சாதனை பண்ணதுனால சாண்டர்ஸ் அவர்களுக்கு கலோனல் பட்டம் கொடுத்தாங்க. இதுல இருந்து சாண்டர்ஸ் அவரோட பேரை கலோனல் சாண்டர்ஸ்னு மாத்திக்கிட்டாரு. இதுக்கப்புறமா சாண்டர்ஸோட ரெஸ்டாரண்ட் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் வழக்கம் போல இப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னன்னா, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த ரெஸ்டாரண்ட் மொத்தமா எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சாண்டர்ஸ் என்ன பண்ணாருன்னா, அதே இடத்துல 140 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை கட்டினாரு. ஒரு சில நாட்கள்லயே மக்கள் பழைய மாதிரி வர ஆரம்பிச்சாங்க.
இந்த நேரத்துல சாண்டர்ஸ் அவர்களுக்கு நம்மளோட இவ்வளோ பெரிய சக்சஸ்க்கு ஃப்ரைடு சிக்கன் தான் காரணம் அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதனால அந்த ஃப்ரைடு சிக்கன் ரெசிபியில இன்னும் நிறைய மூலிகைகளையும் வாசனை பொருட்களையும் சேர்த்து அதோட சுவையை கூட்டினாரு. ஆனா இந்த ஃப்ரைடு சிக்கன் சமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால மக்கள் அதிகமாக வந்தாலும் அவரால் அதிக அளவில் ஃப்ரைடு சிக்கன் சமைக்க முடியல. ஸோ இந்த சமைக்கிற நேரத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அந்த நேரத்தில் தான் மார்க்கெட்டில் ப்ரெஷர் குக்கர் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதனால சாண்டர்ஸ் ப்ரெஷர் குக்கர் வாங்கி அதில் சில மாற்றங்களை பண்ணாரு. அப்புறம் அந்த குக்கரில் ஃப்ரைடு சிக்கனை சமைச்சாரு. இதனால ரொம்ப சீக்கிரமாக சமைக்க முடிஞ்சுது, அதே சமயம் சுவையும் மாறாமல் இருந்தது. ஸோ அதனால குறுகிய நேரத்திலேயே அதிக அளவிலான ஃப்ரைடு சிக்கனை சாண்டர்ஸால சமைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கிளாடியான்ற பெண்ணை அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சாண்டர்ஸ் அவர்களுக்கு 59 வயசு இருக்கும்போது அவரோட முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இரண்டாவதா இந்த கிளாடியாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு கென்டக்கி அரசாங்கம் திருப்பியும் 2வது முறையா சாண்டர்ஸ்க்கு கலோனல் பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த முறை சாண்டர்ஸ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கலோனல் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி அவரும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போடுவாரு, அப்புறம் அதுக்கு மேல கருப்பு கலர் கோட் போடுவாரு, அப்புறம் ஒரு பிளாக் கலர்ல டை கட்டுவாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கருப்பு கோட்டுக்கு பதிலா ஒயிட் கோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. தன்னோட வாழ்க்கையில கடைசி 20 ஆண்டுகள்ல எப்பவுமே இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் கோட் தான் ஃபாலோ பண்ணாரு. சாண்டர்ஸோட எந்த ஒரு போட்டோகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுல இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் கோட்ல தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிஞ்சது, சாண்டர்ஸ் அவர்களுக்கு ஒரு புது ஐடியா வந்துச்சு. தன்னோட ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுனால அதை உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு விநியோகம் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனா தன்னோட ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு அதை பண்ண முடியாது அப்படிங்கிறதும் அவருக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால அவர் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணாரு. ஃப்ரான்ச்சைஸ்னா இப்போ இருக்கிற மாதிரி மொத்த கேஎஃப்சியோட ஃப்ரான்ச்சைஸும் கிடையாது, வெறும் அந்த ஃப்ரைடு சிக்கனை மட்டும் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணாரு. அது எப்படின்னா, சாண்டர்ஸ் யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போய் அங்கே இருக்கிற ஓனர்ஸை மீட் பண்ணாரு. தன்னோட ஃப்ரைடு சிக்கனை சாம்பிளாக கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த ஓனர்ஸ் கிட்ட இந்த ஃப்ரைடு சிக்கனுக்கு தேவையான மசாலாவை தான் கொடுக்கறதாவும், அப்புறம் அந்த ஃப்ரைடு சிக்கன் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதாவும் சொன்னாரு. அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃப்ரைடு சிக்கனை சமைச்சு அவங்க கஸ்டமருக்கு சேல் பண்ணணும். சேல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிக்கனுக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கமிஷனா சாண்டர்ஸ்க்கு கொடுக்கணும். பட் ஆனால் அந்த காலத்தில் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸுமே சாண்டர்ஸை ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட சாண்டர்ஸ் இந்த மாதிரி 1009 ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு டீல் பேசினதா சொல்லப்படுது. அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1952ல் உட்டான்ற ஸ்டேட்ல சவுத் சால்ட் லேக் அப்படிங்கிற ஊர்ல பெட்டி ஹார்மன் அப்படிங்கிறவர் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாரு. சாண்டர்ஸ் 1010ஆவதா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் டீல் பேசினாரு. அப்போ பெட்டி ஹார்மன் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ உடனே கிளாடியா மசாலா தயார் பண்ணி பெட்டி ஹார்மனுக்கு அனுப்பி வச்சாங்க. பெட்டி ஹார்மன் அதை வச்சு ஃப்ரைடு சிக்கன் சமைச்சு சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. பெட்டி ஹார்மன் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்ல ஏற்கனவே நிறைய டிஷ்ஷஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெனுவில் இந்த ஃப்ரைடு சிக்கனையும் ஆட் பண்ணாங்க. ஆனால் ஒரு வருஷத்துலேயே பெட்டி ஹார்மனோட பிஸ்னஸ் 3 மடங்கு அதிகமாச்சு. அதுலேயும் 75% மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடு சிக்கனை தான் வாங்கியிருந்தாங்க. பிஸ்னஸ் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு ஃப்ரைடு சிக்கன் தான் காரணம் அப்படிங்கிறது பெட்டி ஹார்மனுக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால இந்த டிஷ்ஷுக்கு ஏதாச்சும் புதுமையான பேர் வைக்கணும்னு நினைச்சாரு. அப்போ அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெயிண்டரு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கென்டக்கில இருந்து வர்றதுனால இதுக்கு கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு பேர் வைக்கலான்ட்டு ஐடியா கொடுத்தாரு. பெட்டி ஹார்மனுக்கும் அந்த பேர் பிடிச்சதுனால கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன்னே பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா பக்கெட் சிக்கன்ன்ற வார்த்தையையும் இந்த பெட்டி ஹார்மனோட ரெஸ்டாரண்ட்ல தான் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்தது இன்னொரு பக்கம் சாண்டர்ஸ்க்கு வேற ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னன்னா, கிளாடியா நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற ரோடுக்கு பதிலா அரசாங்கத்துல இருந்து வேற ஒரு மாற்றுப்பாதை அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த ரோட்டு வழியா போற மக்கள் எல்லாமே மாற்றுப்பாதை வழியா போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ரெஸ்டாரண்ட்ல வந்து சுத்தமா பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் சாண்டர்ஸ் என்ன பண்ணாருன்னா, ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா மூடிட்டாரு. அதுக்கு பதிலாக கென்டக்கி ஃப்ரைடு சிக்கனோட ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுல கவனம் செலுத்தினாரு. சாண்டர்ஸும் கிளாடியாவும் யூஎஸ்ஏ முழுக்க டிராவல் பண்ணாங்க.
நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸை சந்திச்சு பிரான்ச்சைஸ்க்கு ஆள் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் யூஎஸ்ஏ ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் சாண்டர்ஸை தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் சாண்டர்ஸோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 65. ஆனா சாண்டர்ஸ் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல, பழைய மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்தாரு. யூஎஸ்ஏ மட்டும் இல்லாம கனடா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, யூகே இந்த மாதிரி மற்ற நாடுகள்லையும் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கனோட பிரான்ச்சைஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறமா சாண்டர்ஸ்க்கு ஒரு 73 வயசு இருக்கும்போது 1964ல் அவரோட உடல்நிலை ஒத்துழைக்கலையா இல்ல சம்பாதிச்சது போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சான்னு தெரியல, கென்டக்கி ஃப்ரைடு சிக்கனை மொத்தமா ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சேல் பண்ணிட்டாரு. சேல் பண்ணும்போது $2 மில்லியன் வாங்கினாரு. கூடவே சில கண்டிஷன்ஸும் போட்டாரு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, சாண்டர்ஸ் இறக்குற வரைக்கும் அவருக்கு ஒரு தொகையை சேலரியா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டும் கேஎஃப்சியோட பேரை மாற்றக்கூடாது. அடுத்தது கேஎஃப்சியோட அந்த லோகோவில் கண்டிப்பாக சாண்டர்ஸோட ஃபோட்டோ தான் இருக்கணும். அடுத்தது சாண்டர்ஸ் சாகிற வரைக்கும் கேஎஃப்சியோட பிராண்ட் அம்பாசடராக இருப்பார். வேற யாரையும் அது வரைக்கும் அம்பாசடராக அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் அந்த கண்டிஷன்ஸ். சாண்டர்ஸ் சேல் பண்ணும்போது கேஎஃப்சிக்கு மொத்தம் 600 பிரான்ச்சஸ் இருந்தது. அடுத்தது கேஎஃப்சிக்காக எடுக்கப்பட்ட நிறைய ஆட் ஃபிலிம்ஸில் சாண்டர்ஸ் நடித்தார். அதுக்கப்புறம் அடிக்கடி கேஎஃப்சியோட அவுட்லெட்ஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட்டையும் குவாலிட்டியையும் சாண்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தாரு. அந்த நேரத்தில் கேஎஃப்சியோட நிர்வாகத்துக்கும் சாண்டர்ஸ்க்கும் நடுவில் நிறைய மோதல்களும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு 1980ல் தன்னோட 90வது வயசுல சாண்டர்ஸ் உடல்நல பிரச்சனை காரணமா உயிரிழந்துட்டாரு. கேஎஃப்சியோட இன்றைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பெப்சிகோ கம்பெனியோட ஒரு துணை கம்பெனியான எம் பிராண்ட் கிட்ட தான் கேஎஃப்சி இருக்கு. கேஎஃப்சிக்கு உலகம் முழுக்க 25,000 கிளைகள் கிட்ட இருக்கு. உலகத்திலேயே அதிகமான கிளைகள் கொண்ட ரெஸ்டாரண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ். 2வது இடத்துல இருக்கிறது கேஎஃப்சி. சரி மக்களே, அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.